தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலூரில் அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 19 வயது இளம்பெண் உயிரிழந்ததை தொடர்ந்து தவறான சிகிச்சை அளித்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் மற்றும் விசிகாவினர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அட்டப்பட்டியைச் சேர்ந்த இஷா என்ற 19 வயது இளம்பெண் உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. சிகிச்சைக்கு பிறகு திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்ட அவர் மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து தவறான மருத்துவ சிகிச்சையால் தான் உயிரிழப்பு ஏற்பட்டதாக குற்றம் சாட்டிய உறவினர்கள் மற்றும் விசிகாவினர் சம்பந்தப்பட்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். எல்லாமே எடுத்து அரசாங்க சார் ரிப்போர்ட் அப்புறம் எல்லாமே எடுத்தாந்து காமிச்சிட்டு மதுரைக்கெல்லாம் போச்சு. நாங்கள் ஸ்கேன் எடுக்காங்கலாம் எடுத்தாந்து காமிச்சிட்டு நல்லபடியாக எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். ஒன்றும் கவலைப்படாது. நீங்கள் காசு மட்டும் கட்டுங்க. 25 கட்ட சொன்னாங்க. நாங்கள் அங்கே ஓடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீரியஸாருன்னு சொல்லிட்டாங்க சார். இங்கே இருந்து நான் 3 என்னத்த சார் அவங்க அவங்க அப்பா அம்மா இங்க அபுதாகலாவலிட்ட போனோம்னா உடனே பண்ணிடுவாங்க, ஆபரேஷன் பண்ணி எடுக்கிறோம்ன்றாங்கன்னு சொல்லி உடனே இங்க ஆபரேஷன் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த மருத்துவமனையில 1,25,000 ரூபாய் வரைக்கும் பணம் கட்டி அவங்க ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 4 மணி போல ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆனா ஆபரேஷன் பண்றதுக்கான எந்த விதமான உபகரணம் இங்க இல்லாதனால, வெண்டிலேட்டர் உட்பட எதுவுமே இல்லாதனால ஆபரேஷன் பண்ணிருக்கையிலே அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரியான ஒரு மயக்க நிலை அடைஞ்சிருச்சு. உடனே அவங்க இங்க இருந்து மேலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. மேலூர் அரசு மருத்துவமனை கொண்டு போய் அவங்க வெண்டிலேட்டர் அரேஞ்ச் பண்றதுல நம்ம அங்கே இறந்துட்டாங்க.